ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜெகா வைஷு பொட்டிக்கோட எக்ஸ்போ தான் பார்க்க போகிறீங்க. மார்ச் 1 to 2 நாள் வந்து சென்னையில் அசோக் நகரில் லக்ஷ்மி ஹாலில் வந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இது டே 1ஓட எக்ஸ்போ. சென்னையில் அசோக் நகரில் லக்ஷ்மி ஹாலில் போட்டிருக்காங்க. மார்ச் 1 எக்ஸ்போ டே 1ஓட தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பிள்ளையாரை பார்த்தாச்சு. ஹால் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாகவே இல்லை. அசோக் நகர் அந்த மெட்ரோவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. லெஃப்டில் நீங்கள் நேராக வந்தீங்கனாலே லக்ஷ்மி ஹால் வந்து டக்குன்னு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெஹந்திலாம் வச்சுருந்தாங்க. நானும் மெஹந்தி வந்து போட்டுக்கிட்டேன். அவங்க வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்ல ரேட் கம்மியில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நான் கொஞ்சம் கிளிப்பும் இயரிங்கு அந்த மாதிரி நான் வாங்கினேன். கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. கிளிப்ஸும் ஃப்ரீ மெஹந்தியுமே நான் போட்டாச்சு. போட்டுக்கிட்டு இது வெளியே பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்து எடுத்த வீடியோஸ். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பிள்ளையாரும் பார்த்துட்டோம். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் ஃப்ரீ மெஹந்தி இந்த சைடில் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. 12 o'clockே வந்து பாதி நல்ல க்ரௌடாக இருந்தது. ஜெகா அங்கே நெக்ஸ்ட்டு பேக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி ஓவராலுக்காக காமிச்சிட்டு இருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஸ்டாண்டிங் போர்டில் தான் டிஸ்பிளேக்கு நிறைய சாரீஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க சேனலில் நம்ம வீடியோவில் பார்த்த அத்தனை சாரியுமே டைரெக்டாக நம்ம வந்து பார்த்து கையால் தொட்டு எடுத்து வாங்குறது மாதிரி இருந்தது. நம்ம வீடியோவில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நேர்லையுமே நல்லா பேசினாங்க. பாப்பாவும் அதே மாதிரி தான். பாப்பா வந்து பில்லிங் செக்ஷனில் இருந்தாங்க. வைஷு 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. வெளியே வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம் ஸ்டால் வந்து அந்த ஃப்ரீ மெஹந்தி அதோட போட்டிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் அதெல்லாம் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்க மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஒரு ஸ்டால் வந்து லாஸ்ட் எண்டில் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இதுதான் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. இது 1 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2000 சம்திங் சொல்லுவாங்க, 1200. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படி ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. இந்த கவர் பேக்கிங்கில் குட்டி குட்டி அந்த ஃப்ளவர்ஸ் வந்து 120, 131, 2 சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. டிஸ்பிளேக்கு ஃப்ரண்டில் நம்ம வாசலில் வைக்கக்கூடிய ஃப்ளவர் கூட பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரிஜினலாக அப்படி இருந்தது. நாங்கள் வரும்போதே நல்லா க்ரௌடாக இருந்தது. 1 o'clock கிட்ட எடுத்த வீடியோ இது. நானும் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம அந்த வீடியோவில் பார்த்த எல்லா சாரீஸுமே வந்து இன்றைக்கி டைரெக்டாக வந்து பார்த்து எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி அங்கே ஜெகா அவங்க வைஷு அவங்க 2 பேருமே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நம்ம சென்னை மக்கள் வந்து நாங்கள் 1:30 அந்த மாதிரிலாம் வெளியே வரும்போது எல்லோரும் மார்னிங்கே வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேடிஸ்லாம் உள்ளே வந்து அப்போந்தான் உள்ளே ஏறுறாங்க. அப்போவுமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம சென்னை மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோடையும் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து எனக்கு தேவையான சாரீஸ்லாம் ஒவ்வொன்றா நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரெட் கலர் எடுக்கலாமா, இதில் ஒரு கோல்டன் கலர் இருந்தது, அப்புறம் தேன் கலர் இருந்தது. அந்த மாதிரி 2-3 சாரீஸ்லாம் நான் எனக்கு எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது காணிக்கிறேன்ல, இந்த சாரீ தான் நான் எடுத்தேன். இது நல்லா இருந்தது. இந்த ஒர்க் வந்து இந்த சாரீ ஃபுல்லாகவே இந்த சாரீ ஒர்க் வந்துருந்தது. இந்த சாரீ ஒர்க் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 899 rupees. எல்லாருமே நிறைய க்ரௌடாக இருந்தது.
நம்ம வீடியோவில் எப்படி அவங்க பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஜாலியாக அவங்க பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு நல்லா கோவப்படாமல் நல்லா ஸ்மூத்தாக அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. வைஷு வந்து இந்த கவுண்டரில் தான் உட்கார வச்சுருக்கு. ஆனால் பில்லிங் செக்ஷனில் அவள் எப்படி வைஷு வந்து வீடியோவில் பேசுவாங்களோ அதே மாதிரி தான் நேர்லேயே எல்லாரையும் கூடயுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. டே 1ஓட எக்ஸ்போ வந்து ஜெகா வைஷுவோட எக்ஸ்போ March 1 வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. குட்டி குட்டி கவுண்டராக நிறைய கவுண்டர் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஒரு 5-10 கவுண்டர் கிட்ட போட்டிருக்காங்க. ஸ்டால் 2 ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸ்டேஜில் வந்து இந்த குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தவங்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் உட்காந்து பசங்களெல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்ட, பால் கொடுக்க, ப்ளஸ் வந்து பசங்களை வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுருந்தாங்க எல்லோரும். நல்லாவே க்ரௌடாக நல்லா சூப்பராக நம்ம சென்னை மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் சென்னையில் இருந்ததுனால நம்ம பள்ளிக்கரணையிலேருந்து அசோக் நகரில் போட்டிருந்தாங்கன்னு சொன்ன உடனே நம்ம இன்றைக்கி நம்ம March 1 டே 1ஓட எக்ஸ்போவுக்கு போயிட்டு ஒரு சாரியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட வீடியோஸ்லாம் தான் பார்த்துட்ருக்கீங்க. டாப்ஸும் போட்டிருந்தாங்க. மேலே ஒரு கோட் மாடலில் வந்து கீழே ஸ்கர்ட்டு பாவாடை மாதிரி வந்து ஷாலும் வர்றது மாதிரி அதுவும் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த ஃப்ளவர்க்குள்ளே ஸ்டால் போட்டிருந்தது. நாங்கள் 2 பேருமே தான் போயிருந்தோம். 2 பேருமா ஒரு ஃபோட்டோ வீடியோவும் எடுத்துகிட்டு சாரியும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு வெளியும் வந்து ஃப்ரீ மெஹந்தியும் போட்டுட்டு வந்துட்டோம். டே 1ஓடது பார்த்துட்டிங்க. டே 1ஓட வீடியோஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக டே 2 நாளைக்கும் போக முடிஞ்சுன்னா போயிட்டு உங்கள் கூட வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னொரு சாரியும் பார்த்து வச்சுருக்கேன். அதுவும் நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது ஒயிட் கலர்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துறாமல் இருந்துட்டாங்க. ஸோ நாளைக்கும் போக முடிஞ்சுன்னா நாளைக்கு போயிட்டு அந்த இன்னொரு சாரியும் எடுத்துகிட்டு உங்கள் கூட நான் என்ன சாரி எடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். டே 1ஓட எக்ஸ்போ March 1 ஜெகா வைஷுவோட எக்ஸ்போ எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.